கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையுடைய இந்த 2021 ஆண்டின் குடும்ப ஆசீர்வாத முகாமுடைய இறுதி நாளில் ஆயர்கள் சார்பாக, திருச்சபையின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த இறுதி நாளின் கூடுகையை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நாம் இருந்தவனமாக தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துல ஜூம் மூலமாக கூடி வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் இந்த ஆண்டின் குடும்ப ஆசீர்வாத முகாமை கடந்த 2 நாட்களாக உம்முடைய கிருபையினாலே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம், ஆராய்ந்து பார்த்தோம். எங்களுடைய ஆவிக்குரியான வாழ்க்கைக்கு அநேக காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறுதி நாளிலும் உம்முடைய மெல்லிய துணியை கேட்கத்தக்கதாகவும், எங்களுடைய ஆவிக்குரியான வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் முன்னேறத்தக்கதாகவும் எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற உம்முடைய தாசர்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆவினாலே நீர் நிரப்பும், அவர்களை நீர் பலப்படுத்தும். அவர்கள் மூலமாக நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்களை நீ தொடர்ந்து எடுத்து வழி நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாதபடி, எந்த விதமான எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இல்லாதபடி கர்த்தர் இந்த கூடுகையை தலைமை தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல நாங்கள் பங்கு பெற்று எங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சிகளை நாங்கள் பகரத்தக்கதாக கர்த்தர் இந்த இறுதி நாள் கூடுகையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்க முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனத்தினாலே நீர் வழி நடத்தி எங்களையும் இந்த இறுதி நாள் கூடுகையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்டு நாம் ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். கிறிஸ்து சேனை வீரர்கள் நாம் ஒன்று திகழ்வோம், இயேசுவே இரட்சகர் என்றுரைப்போம். நம் கடமை இந்திய துணை கண்டமெல்லாம் இயேசுவே மீட்பர் பறை சாற்றுவோம். ஒன்று பாடுவோம், சென்று பகிர்வோம், தியாகம் செய்திடுவோம். நம் தேசம் இது, நம் மக்களுக்காய் இயேசுவை கொடுப்போம். கிறிஸ்து சேனை வீரர்கள் நாம் ஒன்று திகழ்வோம், இயேசுவே இரட்சகர் என்றுரைப்போம். நம் கடமை இந்திய துணை கண்டம் எல்லாம் இயேசுவே மீட்பர் பறை சாற்றுவோம். நற்செய்தி மாந்தர்காய் பூவில் கிறிஸ்து வந்தார், ஊரெங்கும் நாடெங்கும் பாரெங்கும் கூடுவோம். பாவம் ஒழிந்திட பரிசுத்தமாய் வாழ பாதம் பணிந்துமே எந்நாளும் வாழுவோம். கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், ஒன்றாய் கொண்டாடுவோம். போற்றுவோம், புகழ்வோம், வாழ்த்துவோம், கர்த்தரை பணிவோம். கிறிஸ்து சேனை வீரர்கள் நாம் ஒன்று திகழ்வோம்,
இயேசுவே இரட்சகர் என்று உரைப்போம். நம் கடமை இந்திய துணை கண்டமெல்லாம் இயேசுவை மீட்பர் பறை சாற்றுவோம். நற்செய்தி சுமந்து காடு மலை செல்வோம். முழங்கால் முடக்கி கண்ணீரால் நனைவோம். நேர்பாதை காட்டியே மந்தையில் சேர்ப்போம். நாம் உழைப்பின் பலனை பணிக்காய் கொடுப்போம். வாழுவோம் வாழுவோம், மறிவின் வித்தாய் திகழுவோம். ஆடுவோம் ஆடுவோம், என்றென்றும் அவர் கை உழைப்போம். கிறிஸ்து சேனை வீரர்கள் நாம் ஒன்று திகழ்வோம். இயேசுவே இரட்சகர் என்று உரைப்போம். நம் கடமை இந்திய துணை கண்டமெல்லாம் இயேசுவை மீட்பர் பறை சாற்றுவோம். ஒன்று பாடுவோம், சென்று பகிர்வோம், தியாகம் செய்திடுவோம். நம் தேசம் இது, நம் மக்களுக்காய் இயேசுவை கொடுப்போம். கிறிஸ்து சேனை வீரர்கள் நாம் ஒன்று திகழ்வோம். இயேசுவே இரட்சகர் என்று உரைப்போம். நம் கடமை இந்திய துணை கண்டமெல்லாம் இயேசுவை மீட்பர் பறை சாற்றுவோம். இந்த 3வது நாளின் கூடுகைக்கான தியானத்துக்கான வேத பகுதியை நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேனியல் மனோகரன் அவர்கள் வாசிப்பார்கள். இந்த நாளின் தியானத்துக்கான வேத பகுதியை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேனியல் மனோகரன் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்பார்கள். இந்த மாலை நேரத்திற்காக நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 56 முடிய. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41வது வசனம் துவங்கி. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதையுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்.
அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். Today's reading is taken from Luke chapter 8, starting from verse 41. And there came a man named Jairus, who was the ruler of the synagogue, and falling at Jesus' feet, he besought him to come to his house. For he had an only daughter, about 12 years of age, and she was dying. As he went, the people pressed round him, and a woman who had a flow of blood for 12 years and could not be healed by anyone, came up behind him and touched the fringe of his garment. And immediately her flow of blood ceased. And Jesus said, "Who was it that touched me?" When all denied it, Peter said, "Master, the multitudes surround you and press upon you." But Jesus said, "Someone touched me, for I perceive that power has gone forth from me." And when the woman saw that she was not hidden, she came trembling and falling down before him, declared in the presence of all the people why she had touched him and how she had been immediately healed. And he said to her, "Daughter, your faith has made you well. Go in peace." While he was still speaking, a man from the ruler's house came and said, "Your daughter is dead. Do not trouble the teacher anymore." But Jesus, on hearing this, answered to him, "Do not fear, only believe, and she shall be well." And when he came to the house, he permitted no one to enter with him, except Peter and John and James, and the father and mother of the child. And all were weeping and bewailing her. But he said, "Do not weep, for she is not dead, but sleeping." And they laughed at him, knowing that she was dead. But taking her by the hand, he called, saying, "Child, arise." And his spirit returned, and she got up at once, and he directed that something should be given her to eat. And the parents were amazed, but he charged them to tell no one what had happened. Here ends the reading. Praise be to God. நன்றி. இந்த வேளையிலே நம்முடைய எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையுடைய மதிப்புக்குரியான செயலாளர் திரு ஜே புன்சிங் அவர்கள் வாழ்த்துரையை கொடுப்பார்கள். அன்மியூட் பண்ணிடுங்க. எஃபர்ட் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் இந்த 2021 ஆண்டிற்கான இந்த குடும்ப ஆசீர்வாத முகாமில் காணொலி மூலம் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பெருந்தொற்றானது நமது திருச்சபைக்கோ திருச்சபையின் ஊழியங்களுக்கோ ஒரு தடை இல்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டுமாக நிரூபித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். ஞாயிறு ஆராதனைகள் மட்டுமல்லாது வேத ஆராய்ச்சி, திருச்சபையாரின் வீட்டு ஜெப கூட்டம், ஆண்கள் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டங்கள், வாலிபர் இளம் வாலிபர் சங்க கூட்டங்கள், ஞாயிறு பாடசாலை, இப்படி ஒவ்வொன்றும் ஆலயம் மூடப்பட்டிருந்த இந்த காலகட்டத்திலும் கிரமமாக காணொலி மூலமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமப்படுத்தி நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற நமது மூத்த போதகர், அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் நமது இணை போதகர் இருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் பணி நமது திருச்சபையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு நாள் ஒன் டே விர்ச்சுவல் ரிட்ரீட் சகோதரர் காட்வின் மோசஸ் அவர்களை கொண்டு நாம் நடத்தினோம். அதிலும் அநேகர் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். இவ்வருடமும் இந்த குடும்ப ஆசீர்வாத முகாமை நாம் எவ்வாறு நடத்துவது? அரசாங்கம் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை.
வழக்கம் போல நாம் அந்த 3 நாள் குடும்ப ஆசீர்வாத முகாமை திருச்சபையிலிருந்து நாம் தூரமாக சென்று ஒரு ரிசார்ட்டிலோ இல்லது ஒரு ஹாலிலோ நாம் நடத்துவது வழக்கம். எவ்வாறு நடத்துவது என்று நாம் சிந்திக்கும் போது இந்த தொற்றானது நமக்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று எண்ணி காணொலி மூலமாக இதை நடத்தலாம் என்று கமிட்டியில் நாங்கள் முடிவெடுத்தோம். அதே போல முடிவெடுத்து யாரை அழைப்பது என்று யோசிக்கும் போது எல்லாருக்கும் பொதுவாக தோன்றிய ஒரு முகம் பேராசிரியர் டாக்டர் மார்ட்டின் தேவபிரசாத் மற்றும் சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின் அவர்கள் இத்திருச்சபைக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். நமது திருச்சபையில் அவர்கள் வந்து கன்வென்ஷன் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் முடிவெடுத்தபடி அவர்களை அணுகினோம். மிக இன்முகமாக மிக உற்சாகமாக அதை ஒத்துக்கொண்டு நமக்காக இந்த கடந்த 2 நாட்களும் இந்த புரோகிராமை மிக சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஊழியங்கள் வளர்க்க அதே மாதிரி சிறக்க நாங்கள் எங்கள் ஜெபத்திலும் எங்கள் திருச்சபையின் ஜெபத்திலும் உங்களை நாங்கள் தாங்கி வருகிறோம். குடும்ப ஆசீர்வாத முகாமை மிக சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர் நமது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் திரு AK மார்க் அவர்கள். மார்க் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஜெபத்திற்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய ஒருவர். நாம் அனைவரும் அறிவோம். இந்த கூடுகைக்காக நாம் 48 மணி நேர தொடர் ஜெபத்தை செய்தோம். அதே போல அவங்க இந்த முதல் நாள் இந்த கருப்பொருளை நமக்கு அறிமுகம் செய்யும் போது இவ்வாறாக கூறினார்கள், உடைந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக இந்த ஃபேமிலி கேம்ப், இந்த ஆசீர்வாத முகாம், இதற்கு நமது ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை மிகவும் அழகாக வலியுறுத்தினார்கள். மிக சிரத்தையோடு மிக கிரமமாக இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து ஆண்கள் ஐக்கிய சங்கத்தோடு இணைந்து இதை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கும் அதன் தலைவி திருமதி ரூத் ஐசக் அவர்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாது இந்த ஃபேமிலி கேம்ப் சிறப்பாக நடைபெற திரை மறைவில் இருந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அநேகர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சகோதரி எமி ஜெபரானி எட்வர்ட் அவர்கள் இந்த பிபிடி, இந்த சாங்ஸ் எல்லாவற்றையும் நமக்காக அந்த பிபிடியில் நமக்கு கொடுக்கிறார்கள். அவர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாது இந்த சாங்ஸ் எல்லாவற்றையும் நமக்கு முதல் நாள் அந்த ஒரு தீம் சாங்கையே கம்போஸ் பண்ணி மிக அருமையான ஒரு மியூசிக்கை நமக்கு கொடுத்த நமது திருச்சபையின் குயர் மாஸ்டர் குடும்பம் செல்சன் சாமுவேல் அவர்களையும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்லாது இந்த காணொலியை கிரமமாக பதிவு செய்து நமது திருச்சபையின் யூடியூப் சேனல்ல அதை அப்லோட் செய்ய இருக்கிற நமது திருச்சபையின் அங்கத்தினர் விக்கி கெனடி அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பிபிடி சாங்கை ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிற ஷானன் ஜோமி அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த எல்லாவற்றையும் விட இந்த கூடுகைக்கு வந்து இந்த கூடுகையை சிறப்பித்து இந்த கூடுகையினால் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிற நமது திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் இந்த கூடுகையானது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எனக்கு எழலும் சந்தேகமில்லை. கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். நம் குடும்பங்கள் கட்டப்பட, கிறிஸ்து இயேசுவில் வளர நாமும் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த ஆசீர்வாத முகாமில் கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றி. மீதியான நேரத்தை நம்முடைய திருச்சபையின் குருவானவர் அருள் திரு லைனல் லெக்டர் ஐயா அவர்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். அவர்கள் நம்மளுடைய இந்த ஆண்டின் சிறப்பு செய்தியாளர்களை வரவேற்று தொடர்ந்து ஆராதனை நடத்துவார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மறுபடியுமாய் இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஆயர்கள் சார்பிலும் இன்னும் சபைக்குழுவின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர்களை அறிமுகப்படுத்துவது என்பது நியாயமான ஒரு காரியம் அல்ல. கடந்த 2 நாட்களாய் அவர்களை குறித்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சிலர் இந்த நாளிலே புதுமுகங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்காக சுருக்கமாக அவர்களை குறித்து நான் சொல்லி இன்னும் அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கும்படியாய் விரும்புகின்றேன். நம்மத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் மார்ட்டின் தேவ பிரசாத், இவர்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய TLC தமிழ் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சிலே அவர்கள் மூலமாய் நடத்தப்படக்கூடிய கிறிஸ்தவ கல்லூரியிலே இங்கு கெமிஸ்ட்ரி HOD ஆக 27 ஆண்டுகள் அவர்கள் பணி செய்தவர்கள். இவர்களுடைய துணைவியார் சாஸ்திரியார் திருமதி சாராள் மார்ட்டின் அவர்கள் இதே கல்லூரியிலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டிலே 17 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள். இருவருமாய் BRS பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தி ஊழியத்துக்கு என்று சொல்லி வந்தவர்கள். இருவரும் இந்த கீர்த்தனை பாடல்கள் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். இன்னும் ஊழியம் முக்கியம் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல பிறருக்கும் அதை குறித்து அவர்கள் பேசி வருவதற்காக நன்றி சொல்கின்றோம். சாஸ்திரியார் திருமதி சாராள் மார்ட்டின் சென்னையை சார்ந்தவர்கள். இவர்கள் வேதநாயகம் சாஸ்திரியாரின் மகள் ஆவார்கள். 1995 சாஸ்திரியாராக பட்டாபிஷேகம் பெற்ற இவர்கள் வேதநாயகம் சாஸ்திரியாருடைய 7ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள். அதிலே 2வது பெண் சாஸ்திரியாராக இவர்கள் பட்டாபிஷேகத்தை பெற்றவர்கள். மார்ட்டின்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த தம்பதியர்கள் 25 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பணியை இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் இந்தியாவிலும் மற்ற விதமான வெளிநாடுகளுக்கு அழைப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சென்று ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். இன்னும் சாஸ்திரியாருடைய 7 ஆடியோ சீடிகளையும் 4 DVD சீடுகளையும் ஒரு MP3 CDயையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இதை நான் 2 நாட்களாய் அறிவித்து வருகின்றேன். இது எங்கு கிடைக்கும் என்று சொல்லி தெரியாமல் நாம் இருக்கலாம். நீங்கள் நேரடியாய் அவர்களை அணுகும் பொழுது இதற்கான குறிப்புகளை எல்லாவற்றையும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். இன்னும் அநேக புத்தகங்களையும் இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரயோஜனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு ஏதுவான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கீர்த்தி மிகு கீர்த்தனைகள் என்ற பென் டிரைவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவைகளை நாம் பெற்று பிரயோஜனப்படும்படியாய் உங்களை அழைக்கின்றேன். இங்க செய்தியை தரக்கூடிய 2 நாட்களிலே தொடர்ந்து சிறு பிள்ளைகளை குறித்து அவர்கள் பேசினார்கள். சிறு பிள்ளைகள் குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்ததி. அவர்களை சரியான முறையிலே நடத்துவது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பொறுப்பாயிருக்கக்கூடிய பெற்றோருடைய கடமை என்று சொல்லி தெளிவாய் பேசினார்கள். நேற்று தினத்திலே மேவி போசேத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய சவுல் ராஜாவினுடைய பேரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டதை இங்கு குறித்து இன்னும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மேவி போசேத்துகளாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரட்சிப்பை இந்த நாளிலே தந்து வருகிறார் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பாய் இந்த காரியங்களை குறிப்பிட்டார்கள். இந்த நாளிலே இந்த 3வது நாளிலே நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து அவர்கள் பேச இருக்கின்றார்கள். விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை குறித்து பேச இருக்கின்றார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட இந்த நாளிலே பேச அவர்களை அழைக்கின்றோம். மறுபடியுமாய் கடந்த 2 நாட்களிலே பணி செய்து 3ஆம் நாளிலே தங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு மார்ட்டின் குடும்பத்தாரை மறுபடியுமாய் சபையின் சார்பிலே வாழ்க்கை வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். மிகுதியான நேரத்தை ப்ரொஃபசர் டாக்டர் மார்ட்டின் தேவ பிரசாத்தும் சாஸ்திரியார் சாராள் அவர்களும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட ஊழியத்தை செய்ய அழைக்கின்றோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தி எஃபோர்ட் மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் நெருள் நியூ மும்பை நடத்துகின்ற 5வது குடும்ப ஆசீர்வாத முகாமின்
கடைசி நாள் 3வது நாளுக்குள்ள வந்து இந்த காணொலியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இது கடைசி நாளா இருக்கிறபடியினாலே நான் துவக்கத்திலேயே ஒரு சில காரியங்களை நான் நன்றியாகவும் அறிமுகமாகவும் சொல்லிவிட்டு இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த 3 நாள் கூட்டங்களையும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிற அருமையான the Airport Methodist Tamil Church in senior pastor Reverend Lionel Hector, மாத்திரமல்ல அசோசியேட் பாஸ்டர் ரெவரண்ட் ஆல்வின் ராஜ் அவர்களுக்கும் விசேஷமாக என் குடும்பத்தின் சார்பிலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல மறுபடியும் இந்த நாளிலும் இந்த கூட்டத்தின் காரியங்களை ஒழுங்கு செய்து எங்களை மிகுந்த அன்போடு கூட வரவேற்ற அருமையான இந்த திருச்சபையின் ஆனரபிள் செக்ரட்டரி மிஸ்டர் ஜே பொன்சிங் அவர்களுக்கும் மாத்திரமல்ல ஆனரபிள் ட்ரெஷரர் ஆஃப் திஸ் சர்ச் மிஸ்டர் ஐசக் அருள்மணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல இந்த சபையின் மென்ஸ் ஃபெலோஷிப் பிரசிடென்ட் மிஸ்டர் ஏ மார்க் அவர்களுக்கும் விமென்ஸ் ஃபெலோஷிப் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் ரூத் ஐசக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். மாத்திரமல்ல we greet and wish and thank all the pastorate committee members of the Airport Methodist Tamil Church who have taken meticulous effort to conduct this 3 days camp. Also, I would like to thank and greet all the congregation members of Airport Methodist Tamil Church. அது மாத்திரமல்ல இந்த நாளிலும் கடந்த 2 நாட்களிலும் மற்ற திருச்சபைகளிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளுக்கும் மற்ற ஊரிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த கடைசி நாளிலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஆன்லைன்ல இந்த பாரம்பரிய கீர்த்தனை பாடல் பாடுவதிலே ஒரு சில சிரமங்கள் உண்டு ட்ராக் மியூசிக்ல பாடுற சமயத்துல. பட் அவை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொண்டு ஒருவேளை அது சிங்க்ரனைஸ் ஆகாவிட்டாலும் கூட கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அந்த உங்க பொறுமைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தரிடத்துல. மேக்சிமம் செய்து பார்த்தோம். சின்ஸ் we don't have a proper laptop, we have one, but it is an outdated one. அந்த காலத்துல 25 வருஷத்துக்கு முந்தைய வாங்கினது அதை வந்து ஆடியோ மியூசிக் சரியா வராது. ஆகவே இருக்கிறத வைத்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு சில எக்ஸ்பர்டீசஸ் கொடுத்தாங்க. மிஸ்டர் மார்க் அவர்கள் கொடுத்தாங்க. மிக குறிப்பாக உங்கள் திருச்சபையை சேர்ந்த சகோதரன் ஜான் மார்ட்டின் ரூபி மார்ட்டினும் அவருடைய மகளும் மருமகளும் ஜெரியும் சாண்ட்ராவும் கூட ஒரு சில எக்ஸ்பர்டீசஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி அந்த பிஏ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓரளவு செய்திருக்கிறோம். குறைகள் இருக்கும், பொறுத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக அந்த எக்ஸ்பர்டீசஸ் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான குடும்பங்களுக்கு நான் விசேஷமாய் கடைசி நாளிலே நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். The theme that has been given for this 3 days camp is let us gather and consecrate ourselves. Let us gather and consecrate ourselves. நாம் ஒன்று கூடி பரிசுத்தப்படுவோம் வாருங்கள். யோவேல் 2:16 குறித்து நாம் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாகவும் இந்த 3வது நாளும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த மைய வசனத்தினால் ஒரு வசை வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:16 ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணமகன் தன் அறையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. You can find 6 groups of people are mentioned in this particular verse. இந்த 6 விதமான மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு தான். ஒருவேளை 6 நாள் இருந்தால் 6 அழைப்பை குறித்து பேச முடியும். 3 நாட்கள் இருப்பதனாலே 3 ஆண்டவர் கொடுத்த அழைப்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் நாளிலே a call to nurse our children. நம்முடைய பிள்ளைகளை வேத பிரமாணத்தின்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு முன்மாதிரியாக மோசஸோட பேரண்ட்ஸ் ஜோகிபெத் அண்ட் ஆம்ராம், யோகபத் அம்ராம் எப்படி அவர்களை மோசையை வளர்த்தார்கள் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானம் செய்தோம். நேற்று நாளில a call to a royal banquet, a call to a royal banquet. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிற ராஜ விரும்பத்துக்கான அழைப்பை குறித்து மெஃபிபோஷேத் சவுல் ராஜாவினுடைய பேரன் அவன் வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்களை குறித்து சற்று விளக்கமாக பார்த்தோம். 3ஆம் நாள் கடைசி நாளில a call of hope, a call of hope, நம்பிக்கையின் அழைப்பு. It is once again for everyone, exclusively for the parents. இந்த நம்பிக்கையின் அழைப்பு எல்லாருக்குமே ஒரு இது. மிக குறிப்பாக பெற்றார்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் அழைப்பை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது கடைசி நாளா இருக்கிறபடினாலே வழக்கமாக சாஸ்திரியாரின் கூட்டத்திலே கடைசி நாள் முடிவு ஜபத்திற்கு முன்பதாக சோபனமே சோபனமே என்கின்ற கீர்த்தனை பாடலை பாடிதான் சாஸ்திரியார் கூட்டத்துல முடிப்பாங்க. அதே போல இந்த நாளிலும் என்னுடைய முடிவு ஜபத்துக்கு பிற்பாடு சாஸ்திரியாரம்மா சோபனமே சோபனமே என்கின்ற அந்த மங்கள வாழ்த்து பாடலை பாடின பிற்பாடு ஆயர் அவர்கள் ஆசீர்வாதத்தை கூறி நாம் கலந்து செல்லவிருக்கிறோம். கடைசி நாளா இருக்கிறபடினாலும் ஒரு சில பாடல்களை கூட்டி பாட இருக்கிறதுனாலும் ஒருவேளை நேற்றைய நாளை விட ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் கூட்டி ஆகலாம். தயவு செய்து பொறுத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இயேசுவையே துதிசை என்கின்ற பாரம்பரியமான பரிச்சயமான கீர்த்தனை பாடலை, சாஸ்திரியாரின் கீர்த்தனை பாடலை பாட கேட்க போகிறோம். இந்த பாடல் நம்ம எல்லாருமே ஒரு புதிய ராகத்திலே பாடிக்கொண்டு வருகிறோம். இதனுடைய பழைய ராகம், அந்த ஒரிஜினல் ராகத்திலே பாட கேட்டு நான் ஜெபித்து நம்ம இந்த நாளின் செய்தியை தியானம் செய்வோம். இயேசுவையே துதிசை, நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதிசை. இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, துதிசை. Gama pani pasani sani dappa pani dani dappa mada pada mada sari gama pani sani Masanuga dappa rapara vastu, Masanuga dappa rapara vastu, Nisakumaro vayane kirustu, Nisakumaro vayane kirustu. இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, துதிசை. இயேசுவையே துதிசை, நீ மனமே இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, துதிசை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி
மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சற்று முன்பதாக வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் துவங்கி 56ஆம் வசனம் உள்ள பகுதியாகிய பக்கம் 92 தமிழ் வேத புத்தகத்திலே பக்கம் 92 நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். Please turn with me to the gospel according to Saint Luke chapter 8 verses commencing from 41 to 56. இந்த செய்தியை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு விடுகதையை நான் உங்களுக்கு போட விரும்புகிறேன். I just want to put a riddle. Maybe you can take 10 seconds time. நீங்க சொல்ல வேண்டாம். இந்த விடுகதைக்கான ரிடிலுக்கான பதில நீங்க யோசிச்சு பாருங்க. நான் 10 செகண்ட்ல நான் சொல்லிடுறேன். இந்த விடுகதை இதுதான். என்ன விடுகதை? நல்ல கவனிங்க. வீட்டிலே நடுரோட்டிலே சுடுகாட்டிலே அது என்ன? வீட்டிலே நடுரோட்டிலே சுடுகாட்டிலே அது என்ன? ஒரு சின்ன குழு தரேன். காஸ்பல்ல இதற்கான ஆன்சர் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களே இதற்கான பதில் இருக்கிறது. And your time starts now. 10 செகண்ட். வீட்டிலே நடுரோட்டிலே சுடுகாட்டிலே ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதங்கள். செத்துப்போன மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 இடத்திலே உயிரோடு எழுப்பினார். வீட்டிலே ஜைரஸ் daughter was raised into life in a house. யவீருவின் வீட்டிலே செத்துப்போன மகளை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். நடுரோட்டிலே Nain's widow's son was raised to life. நாயினூர் விதவையின் மகனை, செத்துப்போன மகனை நடுரோட்டிலே உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். சுடுகாட்டிலே Lazarus of Bethany was raised into life. எங்க? கிரேவ்யார்ட்ல. இந்த நாளிலே ஆண்டவர் உயிரோடு வீட்டில இருந்து எழுப்பின அந்த மகளை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதை குறித்து தான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 41 முதல் 56 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். அதை திறந்து வைத்துக் கொள்வோம். நீங்க அந்த பகுதியிலே பார்ப்பீர்கள் என்றால் you can find 2 miracles that have been beautifully interwoven together. லூக்கா சுவிசேஷகன் மிக அழகாக 2 அற்புதங்களை ஒன்றோடு ஒன்று பிணைந்து எழுதியிருக்கிறார். ஒன்றிலே 12 வருடம் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமடைகிறார். இன்னொரு அற்புதம் என்ன? 12 வருடம் மட்டுமே உயிரோடு வாழ்ந்து மரித்து போன எவீருவின் மகள் இயேசுவின் தொடுதலாலே சுகமடைகிறார். 12 years of suffering came to an end for the woman, whereas 12 years of light entered into darkness of death for the small girl. இதுல நாம் ஒரு அற்புதத்தை மட்டும் நம்பிக்கையின் அழைப்பாக இந்த நாளிலே குடும்ப முகாமிலே கடைசி செய்தியாக நாம் தியானிக்கவிருக்கிறோம். 12 ஆண்டுகள் மட்டுமே உயிருடன் வாழ்ந்து மரித்த யவீருவின் மகள், அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மட்டும் நாம் குறித்து நாம் ஆழமாய் தியானிக்கவிருக்கிறோம். சரி, இந்த பகுதியில மைய நாயகன் யார்? யவீரு. அந்த யவீருவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அவனை குறித்து இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். லூக்கா 8:41. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். Jairus was a president of a synagogue. அவன் ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன். Maybe we can say that he would have been a bishop for a small diocese. அப்படி கூட சொல்ல முடியும்.
வில்லியம் பார்க்லே சொல்கிறார், எப்படி ஒப்பிட முடியுமா, அவன் ஒரு மேயர் ஆஃப் a particular city என்று கூட சொல்ல முடியும். which means he is a prominent person, a VIP in his society. அப்படி ஒரு ஜெப ஆலய தலைவன் என்று சொல்லும் போது பரிசேயர்கள், வேதபாரர்கள் அவர்கள் எல்லாரை விட உயர்ந்த பதவி, மேலான பகுதி. அந்த பரிசேயர் வேதபாரர்களுக்கு அவன்தான் அன்றென்ற நாளின் ஆலயத்துக்குள்ள காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்லே தம்முடைய விளக்க உரையிலே அவர் எழுதுகிறார். இந்த பரிசேயர் வேதபாரகர்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடுமையாக எதிர்த்தவர்கள், மக்களை கிறிஸ்துவுக்கு விரோதமாய் தூண்டினவர்கள், பொறாமை நிமித்தம் அவரை கைது செய்து எப்படியாவது அவரை சிறையில் அடித்து அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடித்தவர்கள், கிறிஸ்துவை நம்பாதவர்கள். அந்த கூட்டத்தின் தலைவன் தான் எவ்வீரு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவனுடைய ஒரே மகள், வேதம் அவிதமாக சொல்லுகிறது, செல்ல மகள், குட்டி மகள், 12 வயசு தான். அவள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாள். வியாதி முற்றிக்கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. since Jairus was a prominent figure in his own town, he would have consulted many experts. அவன் மிகப்பெரிய விஐபி அந்த ஊர்ல. நிச்சயமாக அந்த ஊர்ல காணப்பட்ட தலை சிறந்த டாக்டர்லாம் அவன் போய் பார்த்திருப்பான், எத்தனையோ சிகிச்சை பெற்றிருப்பான். ஆனால் நோய் முற்றிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறதை தவிர குறையவில்லை. இப்போது மரணத்துக்கு மிக சமீபமாக வந்து விட்டால், கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரே வழி அவன் உள்ளத்திலே தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை, கர்த்தாவை ஒருவேளை என் வீட்டுக்கு அழைத்து வருவேனே என்றால், அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் மட்டுமே என்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை தர முடியும். அவள் சாவதற்கு முன்பதாக ஒருவேளை நான் சீக்கிரத்தில் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை மனதில் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவனுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஜெயரஸ் அப்படி ஒன்னும் வேதத்துல போடப்படலை. இட்ஸ் மை இமேஜினேஷன் ஒன்லி, ஐ மே பி ஈவன் ராங். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாமே. அந்த மனைவி சொல்றப்பா, போதையா, இது வரைக்கும் நீ பார்த்த பிரஸ்டீஜ், ஈகோ எல்லாம் போது, தூக்கி எறிஞ்சு போடு. அந்த பரிசேயர் வேதபாரெல்லாம் பார்க்காத, உன் பதவி போனாலும் பரவாயில்ல, போ, எப்படியாவது போ, என் மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இயேசுவை எப்படியாவது வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி விரட்டி இருப்பார் என்று சொல்லி நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். நான் தவறாக கூட இருக்கலாம். இப்பொழுது அவன் தன்னுடைய பிரஸ்டீஜ், ஈகோ எல்லாத்தையும் தூக்கி எறிந்து போய்விட்டு ஓடுகிறான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாக. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். திரள் கூட்டத்தின் மத்தியிலே நடந்த சம்பவங்களா நமக்கு தெரியும். 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். 2 பேரும் பேசுறாங்க. டைம் ஆயிட்டே இருக்குங்க. ஜெயரஸ்க்கு செத்து கொண்டிருக்கிறாள். ஒரே மகள், செல்ல மகள், குட்டி மகள். அவளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ வழியிலே நின்று கொண்டு இந்த ஸ்திரீயோடு பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி பதவதைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல ஒரு செய்தி வருகிறது எவ்வீருவுக்கு. எவ்வீருவே, போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் செத்துட்டான், இறந்து போயிட்டான். Don't trouble the preacher because your daughter is already dead. It's of no use to bring him. அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து பிரயோஜனமே இல்லை, விட்டு விடு. அது செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இடிந்து போய் காணப்படுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், எவ்வீருவே, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவார். Don't be afraid, just believe and your daughter will be healed. அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். செத்து போய்விட்டால் மகள். ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் நடந்த சம்பவம். சரிங்க, இதுல நம்ம அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. மாறாக இந்த அற்புதத்தின் மைய கதாநாயகனாய் காணப்படுகின்ற யவீரு, அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட 3 நற்பண்புகளை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். You can find 3 beautiful characters in the life of Jairus. And what are the 3 beautiful characters which you can find in the life of Jairus? Number 1, humility of Jairus. யவீருவின் தாழ்மையை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். 2வது, the faith of Jairus. யவீருவின் விசுவாசம் அல்லது யவீருவின் நம்பிக்கை. 3வது, the love of Jairus. The love of Jairus. யவீருவின் அன்பு. 3 காரியங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, யவீருவின் தாழ்மை, யவீருவின் விசுவாசம், யவீருவின் அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுவார் என்றால் அந்த 3 குணத்தை குறித்து சற்று ஆழமாய் நாம் தியானிக்க முடியும். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. சாஸ்திரியார் தம்முடைய கீர்த்தனை பாடுகிறார். அந்த பாடலை பாடி கேட்டு முதல் குணத்தை குறித்து நாம்
தியானம் செய்வோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. மாசில்லாமணியானே முச்சுடர் மேசியா அரசே, மாசில்லாமணியானே முச்சுடர் மேசியா அரசே, மனுவேலே மாமறை நூலே தேவ செங்கோலே எங்கனி மேலே அன்பு செய்ய சுராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. தாவீதரசன் மைந்தானின் சரணம் சரணம் என்றார், தாவீதரசன் மைந்தானின் சரணம் சரணம் என்றார், சாதானந்தா ஆனந்தாவு வந்தாய் மிக வந்தனம் வந்தனம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்வாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. வேதநாயகன் பாட்டை அன்று விண்ணவர் ஆடிய ஆட்டை, வேதநாயகன் பாட்டை அன்று விண்ணவர் ஆடிய ஆட்டை, மிக மெச்சி மகிழ்ச்சி சொல்லாச்சுக உச்சித மிச்சம் மிச்சம் செய்யும் அச்சய தேவா இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. யவீருனுடைய வாழ்விலே காணப்படுகிற 3 முக்கியமான நற்குணங்களை குறித்து நாம் இன்றைய தினத்துல தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக the humility of Jairus, யவீருவின் தாழ்மை. அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விசை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது ஜெபாலே தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, he came and fell at the feet of Jesus. ஏற்கனவே செய்தியிலே யவீருனுடைய பின்னணியை குறித்து நாம் பார்த்தோம். அவன் ஒரு ஜெபாலய தலைவன். Therefore, he was a VIP in the society. He was not an ordinary common man. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பரிசேயர் வேத பாரரை விட உயர்ந்த பதவியிலே காணப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த பரிசேயருக்கும் வேத பாரருக்கும்
அவன் வேலைகளை பிரித்து தரக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, நாட்களிலே எப்படியாவது இந்த ஜெபாலே தலைவனுடைய கால்களிலே விழுந்து ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்பி இருப்பார்கள். ஆனால் அவனோ இந்த வாசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே இவன் விழுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவன் தனிமையிலே வந்து ஆண்டவரை சந்திக்கவில்லை. மாறாக திரள் கூட்டத்தின் மத்தியிலே நடு சாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அவன் வந்து விழுகிறான். இந்த அதிகாரத்தின் முன்னாக இருக்கக்கூடிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறான். 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலைக்காரரை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தன் வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறதை குறித்து சொல்லி ஆண்டவர் தன்னிடத்துல வருமாறு ஒரு ஒழுங்கை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜெபாலே தலைவனாகிய எவீரும் கூட அப்படி செய்திருக்கலாம். அவனுடைய வேலையாட்களை அவன் அனுப்பி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களை, அவன் அப்படியும் செய்யவில்லை. பகிரங்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நேரடியாக அவன் வந்து வருவது மாத்திரமல்ல, அந்த நடு தெருவிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்ல, அவனுடைய வேலை பறிபோகும் என்பதை அறிந்திருந்தான். அந்நாட்களிலே யூத தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவரை சிறையிலே அடைக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தானே இந்த வேதவாரகருக்கும் பரிசேயருக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய எவீரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து விழுகிறான். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவனுடைய பதவியை குறித்து அவன் கவலைப்படவில்லை. அவன் வேலை பறிபோகும் என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் முதலாவது என்னை தாழ்த்த வேண்டும் என்பதை எவீரு அறிந்திருந்தான். பிரியமானவர்களே, ஒருவேளை வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் பிரட்டி பார்ப்போமே என்றால், குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே விழுந்து அநேகர் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே வரக்கூடிய அத்துணை கர்த்தரின் மக்களும் முகங்குப்புற ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து விழுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு தொழுநோயாளி ஒருவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வந்து விழுகிறதை பார்க்கிறோம். அன்று ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை அவன் பெற்றுக் கொள்கிறதை குறித்து வாசிக்கிறோம். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே பாவியான ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே வந்து விழுந்து பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே எவீரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே விழுந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பொதுவான வாழ்க்கை குறித்து நான் இன்றைக்கு பேசவில்லை. நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில அவருடைய சன்னிதானத்துல நாம் தாழ்மையோடு வருகிற அந்த தாழ்மையின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இல்ல, பல நேரங்களில ஜெபிக்க வரும்போது அல்லது ஆலயங்களுக்கு ஆராதனைக்கு செல்லும் போது பல நேரங்களிலே அலட்சியத்தோடு நாம் வருகிறோம். பிரியமானவர்களே, நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறதில்லை, ஒரு பயபக்தியோடு வருகிறதில்லை. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே ஆலயங்களுக்கு செல்லும் போதோ அல்லது வீடுகளிலே ஜெபம் பண்ணும் போதோ நாம் முழங்கால் இடுகிறோம், யாரும் முகங்குப்புற விழுகிறது இல்லை. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய வாழ்விலே பார்க்கும்போது அவர்கள் தங்கள் நெற்றி தரையிலே படும்படி முகங்குப்புற விழுகிறார்கள்.
எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மை இல்ல பிரியமானவர்களே, அந்த ரெவரன்ஸ் இல்ல, அந்த பக்தி இல்ல. ஆண்டவருடைய சன்னிதானத்துல வரும்போது அவரை குறித்ததான பயம் இல்லை. பல நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள், ஆண்டவர் இதை எனக்கு செய்துத்தான் ஆக வேண்டும், அதற்கு நான் தகுதி உள்ளவளாய் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல வருகிறோம். நாம் ஒன்றுமில்லை என்பதை பல நேரங்களிலே நினைத்து பார்க்கிறதில்லை பிரியமானவர்களே. ஒரு சில வேளைகளிலே ஒரு சிலர் இப்படி ஜெபிக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஜெபத்துல ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். I command you to do this right now. வேதத்தை புரட்டி பாருங்கள். தேவதாசர் ஒருவரும், தீர்க்கதரிசிகள் ஒருவரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரிடத்திலே தங்கள் ஜெபங்களிலே கட்டளையிட்டு ஜெபித்ததாக நாம் வாசிக்கிறது இல்லை. அதுவும் I command you to do this right now என்று சொல்லி தங்களுடைய காலகட்டத்துக்குள் ஆண்டவரை கொண்டு வந்ததாகவும் நாம் வாசிக்கிறதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபம் வேதத்திற்கு முற்றிலும் முரண்பட்ட ஜெபம் தான். ஒருவேளை இவர்களிடத்துல போய் சென்று கேட்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படி ஆண்டவரிடத்துல கட்டளையிட்டு ஜெபிக்கிறீர்களே, அது எப்படி முடியும் என்றால் என்ன சொல்லுகிறார்கள்? நான் அவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். நாம் அவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவர் நம்முடைய தகப்பன் தான். உலக பிரகாரமான வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை சற்று வைத்து பார்ப்போம் பிரியமானவர்களை. இன்று யோசித்து பாருங்கள், நம்முடைய இல்லத்துல, நம்முடைய வீட்டில இருக்கக்கூடிய வாலிப மகன் அல்லது வாலிப மகள் இன்றைக்கு நம்மிடத்துல, பெற்றோராகிய நம்மிடத்துல வந்து இப்படியாய் கேட்கிறார்கள் என்று சொல்லி கற்பனை செய்து பார்ப்போம். Dad, Mom, I command you to give me 1000 rupees right now. நாம் இந்த கேள்வியை, நாம் இந்த கமாண்ட பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது, சரீரத்தின் தகப்பன்மார், சரீரத்தின் தாய்மார் இதை எப்படி எதிர்கொள்வோம்? நாம் பெற்றோர் தான், நம் தகப்பன் தாய் தான் நம்மிடத்திலே கமாண்ட் பண்ணி ரைட் நவ் என்று கேட்பது நம்முடைய பிள்ளை தான். ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில சரீரத்தின் தாய் தகப்பன்மாரே அப்படிப்பட்ட ஒரு கட்டளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரும்போது ஒரு காலம் நாம் அதை ஊக்குவிக்கிறதில்ல, அவர்கள் கேட்கிற காரியத்தை செய்கிறதில்ல. யோசித்து பாருங்க. I command you to give me 1000 rupees right now என்று சொன்னா நம்ம 1000 rupees கொடுக்க மாட்டோம், முடிஞ்சா 2 அடி கொடுப்போம். அப்ப இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலேயே பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அந்த உரிமை எடுக்க முடியாதே, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கட்டளையிட முடியாதே, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல ரைட் நவ் என்று சொல்லி சொல்ல முடியாதே பிரியமானவர்களே. அப்படி இருக்க அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து, நான் உமக்கு கட்டளையிடுகிறேன், இதை எனக்கு உடனடியாக செய்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிற நாம் நம்மை படைத்த தெய்வனை பார்த்து எப்படி ஜெபிக்க முடியும்? எவிரு, he was a rich man, he was a highly influential man, he had power and money. In spite of that, he knew clearly that if he had to get a blessing from the Lord, he needs to humble himself. அதை நன்றாக எவ்விரு அறிந்திருந்தான். ஒருவேளை இதே பகுதியை நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்கின்ற டிரான்ஸ்லேஷன்ல வாசிப்போமே என்றால், இந்த பகுதியில எவ்விரு எப்படியாய் ஜெபிக்கிறான்? he pleaded with him என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல கெஞ்சி கேட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே பகுதியை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று அழைக்கப்படுகிற இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்ப்போமே என்றால், he begged him. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே
ஒரு பிச்சை கேட்பது போல அவன் கேட்டான். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான் பிரியமானவர்களே. இல்ல, உலக பிரகாரமான நன்மைகளை, ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள உலக பிரகாரமான மக்களிடத்துல நாம் தாழ்மையோடு அணுகுகிறோம் அல்லவா? ஆண்டவரிடத்துல எவ்வளவு தாழ்மையோடு நாம் அணுக வேண்டும். Because God is not an instrument in our hands. Instead, we should always remember that we are instruments in God's hands. பல நேரங்களிலே we take God for granted. இல்ல, அவருடைய தெய்வத்துவத்தை நம்ம குறைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகும்போது அலட்சியமாய் போகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் அறிந்த ஒரு சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்திலே நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், இருவர் ஜெபாலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தான் செய்த எல்லா காரியத்தையும் பட்டியலிட்டு தேவாலயத்திலே அவன் ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன், தசம பாகத்தை கொடுக்கிறேன், இவனை போல நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி எல்லாம் ஜெபித்தான். ஆனால் அந்த ஆயக்காரனும் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில அடித்து கொண்டு ஜெபிக்கிறான், ஆண்டவரே, பாவியாகிய என் மீது இறங்கும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சாஸ்திரியா தம்முடைய கீர்த்தனையிலே எழுதுகிறார், சர்வேஸ்வரா ஏழை பாவியாகிய என் மீது இறங்கும் என்று சொல்லி. அந்த பாடலின் முதற் கவியை இப்பொழுது நாம் பாட கேட்போம். சர்வேஸ்வரா ஏழை பாப்பியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. சர்வேஸ்வரா ஏழை பாப்பியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. திரியேக பரந்தேவா நெறிமேவு முறையோவா, திரியேக பரந்தேவா நெறிமேவு முறையோவா, சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்தின் முகத்தை பார்த்து. சர்வேஸ்வரா ஏழை பாப்பியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. தந்தை நின் ஒன்றான மைந்து தானை கொடுத்து தகைமை உலகை நேசித்தாய். சொந்த கிருபைதானை சிந்தித்துணர மாறை தொகுத்தெனக்கு உபதேசித்தாய். இந்த பெரிய நேசம் புந்தை கொழியதாக்கும், இந்த பெரிய நேசம் புந்தை கொழியதாக்கும். எந்த படியும் என் நிர்வாகம் அனைத்தும் போக்கும். சர்வேஸ்வரா ஏழை பாப்பியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. எவ்விரு அந்தஸ்து, படிப்பு, செல்வாக்கு எல்லாத்திலும் உயர்ந்தவன் அவன் பகிரங்கமாக இயேசுவின் பாதபடியிலே நடு ரோட்டிலே வந்து விழுகிறான். அவன் தாழ்மையை பார்க்கிறோம், கெஞ்சி கேட்கிறான். As we just now heard in the message,
இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், he came and begged Jesus, பிச்சை கேட்டான் தாழ்மையோடு. அவ்வளவு பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் உடைய அந்த ஜெப ஆலய தலைவன் பாதபடியில விழுந்து, எப்படியாவது என் மகளுக்கு உயிர் பிச்சையை தாரும் என்று சொல்லி அவன் தாழ்மையை பார்த்தும். இரண்டாவதாக அவன் வாழ்க்கையில காணப்பட்ட விசுவாசம், the faith of Jairus. கிறிஸ்துவ அன்பானவர்களே, கொஞ்சம் மறுபடியும் கற்பனை செய்து பார்ப்போம். இயேசு சுவாமியை அவன் எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டுமோ அப்படி அழைத்து வந்து கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட ஸ்திரீ நிறுத்துகிறாள். அங்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்க. ஒருவேளை நான் யோசிச்சு பாக்குறேன், ஜெயரஸ் அவன் டைம் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பான். ஐயோ, என் மகன் செத்துற போறேன், சீக்கிரம் ஏசாமி வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமே, சாபத்துக்கு முன்பதான் வந்தா நல்லவா இருக்குமே என்று சொல்லி துடித்து கொண்டிருப்பான் அவனுடைய உள்ளம், நிச்சயமாக. ஆனா ஏசாமி நின்று சாவகாசமாக அந்த கூட்டத்தின் மத்தியில தன்னை தொட்ட ஸ்திரியை பார்த்து ரொம்ப சாவகாசமா பேசிட்டு இருக்கிறார். சொல்றாரு, என்னை தொட்டது யார்? எவ்வீர் மனசுல யோசிச்சிருப்பான், ஆண்டவரே தொட்டா என்ன தொடாட்டினா என்ன சுவாமி, சீக்கிரம் வாங்க, என் மகள் செத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி உள்ளத்துல பேசிக் கொண்டிருப்பான். பிகாஸ் எவ்ரி செகண்ட் வாஸ் precious for Jairus. ஒவ்வொரு வினாடியும் அவனுக்கு முக்கியம். சாவறதுக்குள்ளாக மரிப்பதற்குள்ளாக வந்து சேர வேண்டும். அவர் என்ன சாவகாசமா என்னை தொட்டது யாருன்னு பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன். உம்மிடந்து வல்லமை புறப்பட்ட என்ன புறப்படனா என்ன சுவாமி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அடிச்சு கொண்டிருக்கும் மனசுல அவனுக்கு அதுதான் நடந்திருக்கு. சரி, ஒரு வழியாக எல்லாவற்றையும் அவன் பேசி முடித்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிற சமயத்துல ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் மையப்படுத்த விரும்புகிறேன். என்ன செய்தி அது? அதை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக் 8:49. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவன் என் மகள் மரிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் எனக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் வந்து விடும் சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல அவன் எதை கேட்க கூடாது என்று சொல்லி காத்து கொண்டிருந்தானோ அந்த செய்தி இடி போல அவன் காதிலே வந்து விழுகிறது. என்ன செய்தி அது? அவன் வீட்டிலிருந்து வந்த ஒருவன், perhaps he would have been related to Jairus, சொந்தக்காரனா இருப்பான், வீட்டுல இருந்து வந்திருக்கிறான், செய்தி சொல்லி விட்டுருக்காங்க. என்ன செய்தி சொல்லிருக்காங்க? உன் மகள் மரித்து போய்விட்டாள், your daughter is dead, she is no more now, செத்துட்டா. Don't trouble the preacher, போதகரை தொந்தரவுபடுத்தாத. ஐயோ, இந்த செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லி துடித்தே அலறினே, ஓடி வந்தேன், பாதபடியில விழுந்தேனே, இந்த செய்தி வந்து விட்டதே என்று சொல்லி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறான், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நடுக்கத்தின் செய்தி இது. செய்தியை கேட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறான். Your daughter is dead, she is no more. What sort of message is this? What type of message is this? This is a message of horror. This is a message of horror. நடுக்கத்தின் செய்தி இது. நடுக்கத்தின் செய்தியை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அடுத்த வினாடி இன்னொரு செய்தியும் அவன் காதிலே விழுகிறது. அந்த செய்தியை சொன்னவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன செய்தி என்ன? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக் 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், அருமையான செய்தி. முதல்ல கேட்ட செய்தி நடுக்கத்தின் செய்தி. உன் மகள் மரித்து போய்விட்டால், இனி ஒரு பிரோஜனமும் இல்லை, நீ ஆட்களை அனுப்பு, உறவினர்கள்லாம் வந்துடும், சொந்தக்காரங்களாம் வந்து சேரணும், கலரை வெட்டணும், பந்தல் போடணும், இவ்வளவு வேலை இருக்கு, போதும், இந்த போதகருக்கு ஒரு தோத்திரம் போட்டு அனுப்பி விட்டுடு, முடிஞ்சு போச்சா அவ கதை. நடுக்கத்தின் செய்தி. இட் வாஸ் a message of horror. ஆனா இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்க, தோளை மெதுவா தட்டி, Jairus, don't be afraid. Perhaps he would have whispered in his ear, Jairus, don't be afraid, just believe and she will be healed. எவ்வளவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு,
அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவார், சுகத்தை பெற்றுக் கொள்ளுவார். What sort of message is this? What type of message is this? This is a message of hope. The earlier one is the message of horror, and this message is a message of hope. நடுக்கத்தின் செய்தி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. சொன்னது யாரு? உறவினர். உறவினர், சொந்தக்காரங்க யாரு இந்த விஷயத்துல விளையாட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. யதார்த்தமான செய்தி, உண்மையான செய்தி, அவள் மரித்து போய்விட்டாள் என்பது நடுக்கத்தின் செய்தி. இந்த பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது செத்து போனாலும் அவள் உயிரோடு வருவாள். இது நம்பிக்கையின் செய்தி. Horror called on one side and hope is called from the other side. நடுக்கத்தின் செய்தி ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கையின் செய்தி அடுத்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எதை எடுப்பது, எதை தீர்மானிப்பது, which one to take, which one to heed? There was a big dilemma in his mind. சொன்னவன் சொந்தக்காரன் பொய் சொல்ல மாட்டான், செத்து போட்டது உண்மைதான், யதார்த்தமான செய்தி. ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாள். எதை நம்புவது? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், இந்த போராட்டம் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நமக்கு வந்துட்டு இருக்கும். அல்லது இப்போது கூட right now we'll be facing this sort of dilemma in our mind. நடுக்கத்தின் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு. அடுத்த பக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற நம்பிக்கையின் செய்தியும் வந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக விசுவாசத்தோடு கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களை குறித்து மற்றவர்கள் சொல்லுகின்ற செய்தி நடுக்கத்தின் செய்தி. உலகத்தார் கொடுக்கின்ற செய்தி நடுக்கத்தின் செய்தி. அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி நம்பிக்கையின் செய்தி. இந்த வியாதியில உன்னுடைய மகள், உன்னுடைய மகன், உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா பிழைக்க மாட்டாங்க. சொல்றது யாரு? தலை சிறந்த மருத்துவர். உண்மைதான் சொல்றார், அறிவுபூர்வமாய் பேசுகிறார். அவ்வளவுதான். நீ எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் ஒன்று நடப்பதில்லை. Absolutely there is no use at all. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்போது உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லுகின்ற செய்தியை ஏற்றுக்கொள்வாயா, நம்பிக்கையின் செய்தியை ஏற்றுக்கொள்வாயா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது நீ யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். இல்ல, நம்ம உறவினர்கள் சொல்லலாம், நம்மளுடைய சர்ச் மெம்பர்ஸ் சொல்லலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து, இவன் உருப்படவே மாட்டான், அவ்வளவுதான், எல்லா கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு வந்துருச்சு, அவன் வாழ்க்கையில தேரவே மாட்டான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆனால் நீ கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். சொல்லுகிறவர்கள் உண்மையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யதார்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் விசுவாசத்தோடு கண்ணீரோடு. ஆண்டவர் அடுத்த பக்கத்தில் சொல்கிறார், பயப்படாதே, இன்னும் விசுவாசம் உள்ளவனாயிரு, அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான், என்னுடைய பிள்ளையாய் உருவாவான். இது நம்பிக்கையின் செய்தி. நம்முடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், பாரு எத்தனை முறை படிச்சு ஃபெயில் ஆயிட்டா இருக்கான், ஒருபோதும் அவன் பாஸ் பண்ண போறது இல்லை, அப்படி பாஸ் பண்ணாலும் அவனுக்கு வேலை கிடைக்க போறதே கிடையாது, அவ்வளவுதான், தேர மாட்டான். மற்றவர்கள் சொல்லுகின்ற செய்தி, ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, நிச்சயமாக அவன் பாஸ் பண்ணுவான், அவனுக்கு வேலை கிடைக்கும், பொறுப்பாக அவன் மாறுவான். இது ஆண்டவர் சொல்லுகின்ற நம்பிக்கையின் செய்தி. உன்னுடைய மக சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டா பத்தியா, கணவனை விட்டு பிரிஞ்சுட்டா பத்தியா, இனி ஒருபோதும் அவர் உண்டாக இணைய மாட்டார்கள். அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய நிம்மதியில்லாத போராட்டம், அவ்வளவு பெரிய சண்டை, இனி அவ்வளவுதான். உறவுக்காரர் சொல்லுவாங்க, யதார்த்தமான செய்தி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பிரிந்து போனவர்கள் ஒன்றாய் இணைவார்கள். இதை நம்பு, இது நம்பிக்கையின் செய்தி. கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம், எத்தனை டாக்டர்ஸ் போய் பார்த்தாச்சு, கருத்தரிக்கவே இல்லையே, குழந்தை பிறக்கவே இல்லையே, தலை சிறந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்ல வாய்ப்பே கிடையாது, மெடிக்கல் இட் இஸ் இம்பாசிபிள், she cannot be conceived. யதார்த்தமான செய்தி, உண்மையான செய்தி. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவளுக்கும் குழந்தை உண்டாகும். இப்படி நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. எதை எடுத்துக்கொள்வது? எவருக்கும் என்று செய்தி வந்தது, நடுக்கத்தின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி. எடுத்துக்கொண்டான் நம்பிக்கையின் செய்தியை, நடுக்கத்தின் செய்தி உதாசீனப்படி தள்ளிவிட்டான். விளைவு என்ன? செத்து போன மகள் உயிரோடு வந்தாள்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரிகிற திரியை அணையார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாவிக்கு நேசராரே, இம்மானுவேலே, நம்முடைய நிலைமையை அவர் அறிந்திருக்கிறாருங்க. நம் உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற வேதனைகள், கண்ணீர், வியாகுலங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நெறிந்த நாணல் என்றால் காத்துல அடிபட்டு இருக்கு, அலைஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கூட முறியறதுக்கு விட மாட்டாரா அவர். அந்த விளக்கு தெரி எரிந்து அணைகின்ற சமயத்துல அப்படியே மங்கி எரிஞ்சு அப்படியே இருட்டா அணைஞ்சிரும், அதை கூட அணைய விட மாட்டாரா. பாவிக்கு நேசராரே. ஒரே ஒரு கவியை மட்டும் பாட கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையின் குரலை கேட்டான் யவீரு. செத்து போன மகள் உயிரோடு எழுந்தார். ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ஐயா நீங்க சொல்றதுதான் சரிதான், ஆனா நான் கூட என்னுடைய வாழ்வில அந்த குறிப்பிட்ட நபருக்காக, அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரிக்காக, நான் பெற்ற மகளுக்காக, என்னுடைய தாய்க்காக, என் மகனுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், உபவாசித்தேன், விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தேன். எவ்வீருவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஆனா என் ஜெபத்தை கேட்கல. இன்றைக்கு அந்த தாய் என் கூட இல்லை, அந்த மகள் என் கூட இல்லை, அந்த தகப்பன் என் கூட இல்லை, அந்த மகன் என் கூட இல்லை. ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எவ்வீருவன் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்கலையா? உடைந்து போய் வேதனையோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பல சமயங்களில் நாம் என்ன யோசிக்கிறோம், நாம் நினைப்பதுதான் சரி, நாம் நினைப்பதன்படி, நாம் விரும்புகின்றபடி ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் சரி என்று சொல்லி யோசிக்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம், God's dealing is totally different from our dealing. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். My ways are totally different from your ways, and my thoughts are different from your thoughts. Perhaps we might have prayed for so long for a particular person, but today we have lost him. But today we have lost her. Don't get discouraged. ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். God will never and ever commit mistakes in our lives. If he does something, then there must be some specific reasons behind it. ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். நீங்களும் நானும் தவறு செய்வோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், தவறே செய்ய மாட்டார். நம்ம பாதிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குமே என்றால் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. Perhaps we may not comprehend with our limited human brain. A day will come, we will understand. நம்முடைய குருவி மூளை போல இருக்கின்ற காரியத்தில அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்தேனே. 3 நாட்களுக்கு முன்பதாக இன்னொரு ஜூம்ல கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கூட்டம் ஜூம்ல முடிந்த உடனே
மேரி லேண்ட்ல இருந்து, யூஎஸ்ல இருந்து என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க பேசினாங்க. பிரசாந்த், கண்ணீரோட ஜெபம் பண்ண என் மகளுக்காக, கேன்சர் பேஷண்ட் அவ. நான் இன்னைக்கு 80 வயசு உயிரோடு இருக்கிறேன். 50 வயசுல போயிட்டா. 2 பிள்ளைகளை வச்சிருக்கிறா. காரணம் வச்சுட்டா. ஏன் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல? என்னால் சரியான பதில் சொல்ல முடியல. ஆனாலும் கூட நான் சொல்வதை அவள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் உதவி செய்த. நான் சொன்னேன், அக்கா, God will never and ever commit mistakes in our lives. அவர் ஏதோ செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது நன்மைக்கு தான். அதை புரிந்து கொள்வோம். நான் வாயில சொல்லல, ஆனா உங்களுடைய வேதனை வருத்தம் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். இன்னும் உங்களுடைய மகள் இந்த உலகத்தில் இருந்து பாடுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம் அல்ல. ஆகவே உங்கள் ஜெபம் கேட்கப்படல என்று சொல்லி சொன்னேன். She was a bit convinced. இல்ல, ஒன்று மட்டும் நிச்சயம் பாருங்க, நம்ம கேட்பதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. அவரால் எல்லாமே கொடுக்க முடியும். ஜெபத்தில் நாம் கேட்பது எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. God can answer all our prayers, yet he will not do that. அவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்படி எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது. சில ஜெபங்களுக்கு கொஞ்சம் காலம் கழித்து பதில் கிடைக்கிறது. சில ஜெபங்களுக்கு இல்லை என்ற பதிலே கிடைக்கிறது இல்லையா? ஒரு பக்தன் சொல்றான், if God says yes to our praise, நல்ல கவனிங்க, if God says yes to our praise, then he is increasing our faith. If God says wait to some of our praise, then he is increasing our patience. And if God says no to our praise, then he has got something better for us. நம்முடைய ஜெபத்துக்கு ஆம் என்று சொல்லி பதிலை அவர் கொடுப்பாரே என்றால் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஜெபத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையா இருந்து பதிலை கொடுப்பாரே என்றால் நம்முடைய பொறுமையை வளர்க்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு இல்லை என்ற பதிலை கொடுப்பாரே என்றால் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. நாம் கேட்டதை விட மிக அருமையான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய பொருள். He does everything in his own time. His time will be a perfect one. He is neither too quick nor too late. He is always on time. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. He knows everything. இல்ல, நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் தீர வேண்டும் என்றால், நம்முடைய கண்ணீர் பாடுகள் தீர வேண்டும் என்றால், ஆண்டவரை இப்படித்தான் வந்து உதவி செய்யும் என்று சொல்லி அவருக்கு கட்டளை போட முடியாது. He is omnipotent God. He is an omnipresent God. He is an omniscient God. சர்வ ஞானமுள்ள தேவன். அவருக்கு தெரியும் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். நாம் எதிர்பார்க்கிறபடி அவர் வந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. சர்வ ஞானமுள்ள தேவன். To solve our problems, either he will change the situation for us or he will change us according to the situation. நான் மறுபடியும் சொல்றேன், to solve our problems, either he will change the situation for us or he will change us according to the situation. Somehow the problem will be solved. நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால், ஒன்று நம்மை சூழ்நிலைக்கு சாதகமாக மாற்றி விடுவார், அல்லது சூழ்நிலை நமக்கு சாதகமாக மாற்றி விடுவார். எப்படியோ பிரச்சனை தீர்ந்தும் அவருக்கு தெரியும். ஒருபோதும் தவறு செய்யாதிருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கு இல்லை என்று பதிலை கொடுப்பார் என்றால் நாம் கேட்டதற்கு மேலான ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே. கிஞ்சிதமும் என்றால் கொஞ்சமும் நெஞ்சே அஞ்சிடாதே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றி பிடித்துக் கொள் என்று சொல்லி ஒரு அருமையான பாரம்பரிய கீர்த்தனை பாடல் ஒன்று உண்டு. ஒரே ஒரு கவியை மட்டும் பாடி கேட்டு கடைசி பகுதிக்கு நாம் செல்வோம். கிஞ்சிதமும் நெஞ்சே. நெஞ்சே அஞ்சிடாதே, நல்ல கேடகத்தை பேடி நீ, விசுவாச கேடகத்தை பேடி நீ, வஞ்சனையாக்கவே பேயதி துன்றனை பண்ணி கணை தோடு செய்கின்ற வேளையில் நெஞ்சில் பாடாமல் தடுக்க அது நல்ல நிச்சயமான
பாரிசையாரிந்து நீ இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. ஆபத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியில் தெளிக்கவும் நித்திய ஜீவனை பிடிக்க லோகத்தை வெறுக்க திறமை அளிக்கவும் சாவே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கூப்பி கழிக்கவும் தேவன் உன்னை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்ய நல்லாயுதம் இஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. எபிருவின் தாழ்மையை குறித்து தியானித்தோம். எபிருவின் விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். கடைசியாக எபிருவின் அன்பை குறித்து 10 நிமிடத்திலே தியானித்து சோபன்மை என்ற பாடலை பாட கேட்டு நிறைவு ஜெபத்தை நாம் எடுக்கவிருக்கிறோம். அவன் தாழ்மையோடு வந்து இயேசுவின் பாதபடியிலே நடு ரோட்டிலே விழுந்தான். தாழ்மையை கண்டோம். நடுக்கத்தின் செய்தியை தள்ளிவிட்டு நம்பிக்கையின் செய்தியை ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது, the love of Jairus, எபிருவின் அன்பு. செல்வாக்கு, அந்தஸ்து, படிப்பு இவை அத்தனையும் உயர்ந்த பதவி அவ்வளவும் பெற்ற அந்த மனிதன் ஓடி வந்து எந்த ஒரு பிரஸ்டீஜும் ஈகோவும் பார்க்காதபடி இயேசுவின் பாதபடியில விழுந்தானே என்றால் அதுக்கு முதல் காரியம், முக்கியமான காரணம் அன்பு. அன்பு அன்பு. தன்னுடைய 12 வயது மகள், ஒரே மகள், செல்ல மகள், அவள் மீது வைத்த அன்பு. அவள் சாக கூடாது ஆண்டவரே, என் பதவி போனாலும் பரவாயில்ல, என்னை மற்றவர்கள் ஏளனமாய் பார்த்தாலும் பரவாயில்ல, என் மகள் உயிரோடு பழைக்க வேண்டாம். அந்த அளவு அவளை நேசிக்கிறேன். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோம் அல்லவா? இல்ல, பல சமயங்கள்ல அவள் சுகவீனப்படும் போது அதை பார்க்க முடியாதபடி நாம தவிக்கிறோம், வேதனைப்படுறோம். ஏதோ நமக்கு வந்த வேதனையை போல தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் மறந்து போய் விடுகிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை விட ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாக ஆவதற்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதைத்தான் முதல் நாளிலே சொன்னேன். சங்கீதம் 127 சங்கீதம் 4 வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். Children are a rich heritage from God, rich blessing from God. இல்ல, நம்ம எவ்வளவு அதிகமா நேசிக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். அதை மறந்து போக வேண்டாம். எவ்வித பிள்ளையை உயிருக்குயிராய் நேசித்தா நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை உயிருக்குயிராய் நேசிக்கிறோம். அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், அன்பை வெளிப்படுத்துகிறோம். அவள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், நல்ல இடத்துல திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், வீடு கட்ட வேண்டும், எல்லாம் யோசிக்கிறோம். காரணம் அவர் மீது அன்பு. இதெல்லாம் குறையே இல்லை, தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா எத்தனை பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், விசுவாச வீரனாக, விசுவாச வீராங்கனையாக அவள் வாழ வேண்டும். ஒருவேளை முழு நேர பணிக்கு போக வேண்டும் என்று சொல்ல அவசியம் இல்லை. அவன் எங்கு வேலை செய்தாலும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையினால இயேசு கிறிஸ்துவை காட்ட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் அதில் ஆசை கொள்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கணும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு ஜெபம் பண்றோம். நான் குறையா சொல்லவில்லை,
செய்ய வேண்டிய கடமை. அதை விட மேலாக என்னுடைய மகன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். விசுவாச வீரனாக, விசுவாச வீராங்கனையாக, பரிசுத்தமுள்ளவனாக, சாட்சியுள்ளவனாக, சமுதாயத்திலும் திருச்சபையிலும் பிரயோஜனமுள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அன்பானவர்களே? கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல அன்பு. நல்லா கவனிங்க, கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல அன்பு. ஒரு சில சமயங்கள்ல கேட்பதை வாங்கி கொடுக்காமல் இருப்பதும் அன்புதான். என்ன இவர் இப்படி சொல்றா நீங்க யோசிக்கலாம். நம்முடைய ஒருவேளை நாம் சிறுபிள்ளை இந்த சமயத்துல யோசிச்சு பாருங்க. அநேக என்னை போல இருக்கிறவர்கள் அவருடைய பெற்றோர்களிடத்துல சின்ன பிள்ளையா இருக்க சமயத்தில் கேட்டிருப்பாங்க. ஒரு சில காரியங்களை வாங்கி கொடுத்திருப்பாங்க, பல காரியங்களை வாங்கி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. காரணம் என்ன? வசதி இருந்திருக்காது. ஆனால் அதை கொடுத்து நம்ம யோசிப்பதில்லை. இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம், கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அன்னைக்கு அவங்க வாங்கி கொடுக்கல என்பதற்காக அவர்கள் நம்ம மீது அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ அன்பாளர்களே, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க தாய்மார்கள், அம்மா மக்கள் கிச்சன்ல காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறீங்க. Just imagine that mother is cutting vegetables in the kitchen. அந்த குட்டி பிள்ளை 2 வயசு பிள்ளை அப்படியே தவழ்ந்து கிச்சனுக்குள்ள வருது. அம்மாவை பாக்குது. அம்மா இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கத்தியில காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா பார்த்து, அம்மா அந்த கத்தியை கொடுமா. மம்மி, give me that knife. Will any woman will ever give that knife to a 2-year-old daughter? தரமாட்டேன்னு முதல்ல சொல்லுவா. அந்த பிள்ளை என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். இல்ல எனக்கு கத்தி வேணும். இல்லம்மா அதை கேட்காத, உன் கையை கட் பண்ணிப்ப. சொன்னாலும் புரியாது அந்த பிள்ளைக்கு. ஆனாலும் மற்ற காரில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். திருப்பி கேட்கும். கேட்க அழும், அடம் பிடிக்கும், அடரும். கடைசியா கத்தி கொடுக்க மாட்டா, 2 அடிதான் போடுவா. அப்படி அடிச்சதுனால அந்த தாய் தன் மகளை வெறுக்கிறாள் என்று சொல்ல அர்த்தமா? அல்ல, மகளை நேசிக்கிறா. அதனாலதான் கேட்டதை கொடுக்கல. கற்பனை பண்ணி பாருங்கள். அதே பிள்ளை 2 வயசு பிள்ளை 18 வயசு கழிச்சு 20 வயசுல கிச்சன்ல அவள் காய்கறி நறுக்கின்ற சமயத்துல அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு ஒரு கத்தி கொடுங்கன்னு சொல்லி அதே பிள்ளை கேட்கின்ற சமயத்துல அதே தாய் என்ன சொல்வாள் தெரியுங்களா? அம்மா அந்த கத்தி வேணாமா, மொட்டை கத்தி, அது ஷார்ப்பான புது கத்தி வச்சிருக்கேன், அதை எடுத்து நறுக்கு என்று சொல்லுவாள். ஒரு தாய்க்கு எதை எப்பொழுது எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். பெற்றோர்கள் அதை அறிந்திருக்கிறோம். நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும். ஏன் ஒரு சில காரியங்களை அவர் கொடுக்க மாட்டேன்கிறார் ஜெபத்துல என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உண்மையான அன்பு நாம் கேட்பதை வாங்கி கொடுப்பதில் அல்ல, வேண்டாத காரியங்களை வாங்கி கொடுக்காமல் இருப்பதிலும் கூட நம் அன்பை செலுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிப்பதை விட நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்னுடைய மகன் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சைக்காக அதற்காக ஜெபிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி எத்தனை பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நார்த் ஆப்பிரிக்கா, மேபி சம்டைம்ஸ் பேக், இப்போ நார்த் ஆப்பிரிக்கா இஸ் கன்சிடர்ட் அஸ் அல்ஜீரியா. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மோனிகா என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இருந்தால். அவள் ஒரு விதவை. அல்ஜீரியால ஒரே மகன், அகஸ்டின் அவன் பேரு. அந்த வாலிபன் தகப்பனை இழந்தவன், பொறுப்பற்றவனாக துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொடுமையான வாழ்க்கை. காலையில் எழுந்தவுடனே சாராயத்தை கொடுப்பான், சாக்கடையிலே புரண்டு கெடுப்பான், மத்தியானம் எழுந்திருப்பான், உபச்சாரத்திலே செல்லுவான், மாலையோட எழுந்திருப்பான், போதைப் பொருளை அடிமையாய் காணப்படுவான். குடித்து விட்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகி சாக்கடையில் விழுந்து கிடப்பான். ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில அந்த மோனிகா என்கின்ற தாயார் அழுது கொண்டே சென்று தூக்க முடியாமல் இந்த வாலிபனை தோல்வி தூக்கி கொண்டு வீட்டில கடத்துவாள். தலைமாட்டில இருந்து கண்ணீரோடு ஜெபிப்பார். அவருடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என் மகன் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு வரணும்னு ஜெபித்தாளா? இல்ல. அவன் வசதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாளா? இல்ல. அவனுக்கு நல்ல சுதபலன் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தாளா? இல்ல. ஒரே ஒரு காரியத்துக்காக நித்தமும் அழுது 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 அந்த மோனிகா ஜெபித்தாள். என்ன ஜெபம்? Lord, somehow or other, my son is to be saved.
எப்படியாவது ஆண்டவரே என் மகன் ரட்சிக்கப்படணும் சுவாமி, அது போதும் எனக்கு. இந்த போதை பொருள் இருந்து, இந்த சாராயத்திலிருந்து, இந்த வேசைகளிலிருந்து அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அது மட்டும் செய்யுங்க ஆண்டவரே, வேற ஒண்ணு வேண்டாம். Somehow or other my son Augustine is to be saved. Have mercy upon him, Lord. Have mercy upon him. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பாள். சாக்கடையில் கிடந்த அவளை கொண்டு வந்து வீட்டிலே போட்டுக்கொண்டு அவள் ஆவிக்குரிய காரியத்துக்காக ஜெபித்தால் அவள் கண்ணீரை ஆண்டவர் கண்டார், கேட்டார், துருத்திலே வைத்தார். ஒரு நாள் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது. அகஸ்டின் மனம் மாறினான். உயர்ந்த நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான் ஆண்டவராலே. எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான் தெரியுங்களா? எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான் தெரியுங்களா? Augustine, a common Augustine, a normal Augustine, a simple Augustine was elevated to the level of Saint Augustine. பரிசுத்தமான அகஸ்டினாக அவன் உருவாக்கப்பட்டான். காரணம் என்ன? அந்த தாய் அந்த மகனுக்காக, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக விட்ட கண்ணீர், அதுதான் உண்மையான அன்பு. பெற்றோரின் அன்பு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? அன்று அந்த தாய் விட்ட கண்ணீர் இந்த உலகம் முழுவதுமாக அந்த பரிசுத்தவானை உருவாக்கியது. கிறிஸ்துவுக்கு அன்பாளர்களே, நிறைவு செய்யவிருக்கிறேன். எவ்வீருவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட தாழ்மை, எவ்வீருவின் வாழ்க்கையில காணப்பட்ட விசுவாசம், எவ்வீருவின் வாழ்க்கையில காணப்பட்ட அன்பு பெற்றோரை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, ஏறத்தாழ 1.25 மணி நேரத்துக்கும் அதிகமாக பாரம்பரிய கீர்த்தனை பாடலோடு கூட A call of hope, நம்பிக்கையின் அழைப்பை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம் அப்பா. உலகத்தார் யதார்த்தமான செய்தியை எங்களுக்கு சொல்லுவாங்க, ஆனால் நம்பிக்கையின் செய்தியை கர்த்தர் கொடுக்கிறீர் சுவாமி. எந்த சூழ்நிலையும் மாற்றப்பட தேவன் நீர் சுவாமி. அந்த நம்பிக்கையின் செய்தியோடு நாங்கள் இந்த 3 நாள் முகாமை நாங்கள் நிறைவு செய்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் துணித்துக் கொண்டே இருக்கட்டும் ஐயா. அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து ஜீவிக்க உதவுச்சு. இந்த திருச்சபையின் தலைமை ஆயர், உதவி ஆயர், செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டர், கமிட்டி மெம்பர்ஸ், மென்ஸ் ஃபெலோஷிப் பிரசிடென்ட், விமென்ஸ் ஃபெலோஷிப் பிரசிடென்ட், காங்கிரிகேஷன், யூத் ஃபெலோஷிப், அத்தனை பேர்களையும் செக்ஷன் மேற்கொண்டு அத்தனை பேரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும். இந்த 3 நாள் ஐக்கியத்தில கலந்து கொண்ட மற்ற திருச்சபை மக்களையும் மனதார இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் குடும்பமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வாழ நீர் உதவுச்சு. துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். சோபனமே சோபன பெண்கள் சோபனமே தீவஞானே ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே தீவஞானே ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே. சங்கை மானாளர்க்கு சோபனம் சோபனம், தாவீது மைந்தர்க்கு சோபனம் சோபனம். சங்கை மானாளர்க்கு சோபனம் சோபனம், தாவீது மைந்தர்க்கு சோபனம் சோபனம். எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம், இயேசுநாதர்க்கு சோபனம் சோபனம். எங்கள் அரசர்க்கு சோபனம் சோபனம், இயேசுநாதர்
தேட்டகர்க்கு சோபனம் சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே. இந்த பாடல் பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுக்கப்படும். ஆகையால் சபையார் காணிக்கை எடுத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டு குட்டிக்கு சோபனம் சோபனம் அவர் மனைவிக்கு சோபனம் சோபனம். ஆட்டு குட்டிக்கு சோபனம் சோபனம் அவர் மனைவிக்கு சோபனம் சோபனம். தேட்டகனவர்க்கு சோபனம் சோபனம் செல்வகுமாரிக்கு சோபனம் சோபனம். தேட்டகனவர்க்கு சோபனம் சோபனம் செல்வகுமாரிக்கு சோபனம் சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே. ஆதியான் மன வீட்டுக்கு சோபனம் ஆத்தும பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம். ஆத்தியான் மன வீட்டுக்கு சோபனம் ஆத்தும பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம். வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம். வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே. தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே. தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே சோபனமே சோபனமே. இந்த வேளையிலே இந்த அருமையான 3 நாட்களிலும் நம்மோடு கூட இறை செய்தியை பகிர்ந்து கொண்டுதான மார்டின்ஸ் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கும்படியாகவும் இன்னும் மற்ற காரியங்களுக்கு நன்றியை தெரிவிக்கும்படியாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய மெத்தடிஸ்ட் மென் ஆண்கள் சங்கத்தினுடைய தலைவரான திரு AK பார்க் அவர்கள் நன்றி உரையை ஆற்ற அழைக்கின்றனர். கர்த்தருடைய நாமம் மையப்படும்படியாகவும் பரிசுத்தப்படும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல என்னை நிற்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஆண்டவர் கொடுத்த தயவுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு கூட்டம், திருச்சபை ஏற்படுத்துகிற கூட்டம் ஒரு சக்சஸ் ஆகி நடைபெற, ஒரு வெற்றியோடு நடைபெற ஜெபம், அடுத்து மக்கள் மனம் திரும்புதல், தேவனுடைய திட்டத்திற்கு திரும்பி வருகிற காரியங்கள் நடைபெறும் பொழுதுதான் அந்த கூட்டம் ஜெயமுடன் இருக்கும். அந்த கூடுகை நடத்துகிற தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கிறவர்களுடைய செயல்பாடுகள், அதன் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். அதன் மூலம்தான் அநேகர் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
தேவனுடைய வார்த்தையின் மூலம்தான் அநேகர் தங்கள் வாழ்க்கையை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பதாக திருச்சபையின் ஜெபம் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அதற்குத்தான் திருச்சபையில் இந்த கூட்டத்தை 2018 ஆரம்பிக்கும் பொழுதும் அதற்கு பின்பதாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அதற்கு முன்பாக நடந்துகின்ற காரியங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் ஜெபிப்பதற்கு ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படி நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்துல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் செயின் பிரேயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபையில் கமிட்டியில் பெர்மிஷன் கேட்டோம். கமிட்டி அதற்கு ஒத்துழைத்தது. திருச்சபையின் ஊழியர்காரர்கள் எல்லோரும் தொண்டை புரிந்தார்கள். அதன் நிமித்தமாக அதற்கு முக்கியமாக அது எப்படி பாம்பே நெருக்கமான உலகம், வேலைகள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு ஒரு 7 பேரை நியமித்து அவங்கள அந்த 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம், ஒரு 4 ஃபேமிலி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அவங்க போன் பண்ணி அவங்களுக்கு சொல்ல அது ஏற்படுத்தினோம். அதுல முக்கியமாக பங்காற்றின லைனல் சுந்தரபாண்டியன் அவர் குடும்பத்திற்காக நன்றி, பிரதர் பொன்சிங் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி, சிஸ்டர் புஷ்பலீலா அவர்களுக்கு நன்றி, என்னுடைய குடும்பமும் அதில் பங்கேற்றது, எட்வர்ட் அண்ணன் குடும்பத்திற்காக நன்றி, ஆந்தோனி ராஜா அவர்கள் குடும்பத்திற்காக நன்றி, பிரதர் பெஞ்சமின் அவர்கள் குடும்பத்திற்காக நன்றி. இந்த குடும்பம் இவர்கள் செபித்த ஒவ்வொருவர்களுக்கும் நன்றி. இந்த செயின் பிரேயர்ல முழுவதுமாக செபித்த ஒவ்வொருவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அந்த ஜெபத்தின் மூலமாக தான் ஒரு தடை வராதபடி, நெகட்டிவ் இஷ்யூஸ் வராதபடி இன்னைக்கு நல்ல காரியங்கள் முடிந்திருக்கிறது. ஒரு ஜெபத்தின் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் விசுவாசிக்கிறேன். அநேக ஜனங்கள், தேவனுடைய திருச்சபை ஜனங்கள், அடுத்த வெளியிலிருந்து வந்திருக்கிற ஜனங்கள் செய்தியை கேட்டு தேவனுடைய திட்டத்திற்குள் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு உள்ள செலவுகளை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது மெத்தடிஸ்மன் எல்லோரும் மனமுகந்து அதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்தார்கள். மெத்தடிஸ்மன் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதற்கு பின்பதாக எமியக்காவுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கதான் அந்த எல்லா காரியங்களும், அந்த செப குறிப்பு அடித்து கொடுத்தது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு கொடுத்தது அண்ணன் அண்ணன். அதுக்கப்புறம் டெய்லி அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், பிபிடி எல்லாவற்றையும் அக்கா செய்து கொடுத்தாங்க. அக்காவுக்கு பெரிய நன்றி செலுத்துறேன். பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொண்ட அண்ணன் செல்சன் அண்ணனுக்கு, அதற்கு முன்பதாக செல்சன் ஜோசாவுக்கு, இத எல்லா காரியங்களையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்ண ஷேனன் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மிகவும் முழு ஒத்துழைப்பு கொடுத்த சபையின் பொருள் செயலாளர் அண்ணன் பொன்சிங் அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எப்போ நான் ஒரு காரியத்தை சொன்னாலும் அவங்க உடனே எஸ், அந்த இப்ப ரிசார்ட்டோ எதுனாலும் எஸ்ன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி தோள் கொடுத்து, பைனான்ஸ் காரியங்களா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா காரியங்களா இருந்தாலும் சரி, எனக்கு உற்சாகப்படுத்தி ஒத்தாசை கொடுத்து அவர்கள் நடத்தினபடினால்தான் கூட்டங்களை கடந்த வருடங்களாம் அதுக்கு முன்பதும் நடத்த முடிந்தது. இப்பொழுதும் அதற்கு நடத்த முடிந்தது. ஏனென்றால் ஒரு செயலாளர் திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை குறித்து வாஞ்சியுள்ள செயலாளரை கர்த்தர் எங்கள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை திருச்சபை பெற்றிருக்கிறபடினால் கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல திருச்சபையின் ஜனங்களுக்கும் நன்றி. எல்லா ஜனங்களும், ஏன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான கூட்டங்கள் தேவனுடைய திருச்சபை சமூகத்துல மனம் திரும்புதலுக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு வருவதற்கு எல்லாரும் திருச்சபையின் ஜனங்கள் கலந்து கொண்டீர்கள். அதற்கு கோடான கோடி நன்றி ஒவ்வொருவருக்கும். தொடர்ந்து விடுபட்டவர்களும் வருகிற நாட்கள்ல திருச்சபையின் காரியங்கள்ல பங்கு கொண்டிருக்கிறானால் மிகவும் நலமா இருக்கும். ஏன்னா நான் ஒரு சில காரியங்கள்ல நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கூட்டங்களில் நான் சில நேரம் பங்கு கொள்ளாத கூட்டங்கள், அதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் வீசுகின்ற புயல்கள், போராட்டங்களை நினைக்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாய் இருந்திருக்கிறது. அதுல இருந்து மனம் திரும்பி மிகவும் நான் மேக்சிமம் எல்லா கூட்டங்களிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியை கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் வாய்க்க செய்திருக்கிறார். டோட்டல் எல்லாவற்றுக்கும் உறுதுணையா இருந்த எங்கள் தலைமை போதகர் ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் சென்னை மாநகரிலிருந்தும் கவனித்து பேசி எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணினார்கள். அவர்களுக்கு நன்றி.
அவள் கூட்டத்திற்கு வந்து எப்படி வந்துருவாரோ வர முடியாமல் இருக்கிறாரோ, உடம்பு சரியில்லாம ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இங்க வந்தாலும் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, திருச்சபை வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அப்படின்னா. அதுக்கு முன்பதாக பாஸ்டர் ஆல்வின் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவரும் என்ன சொன்னாலும் உடனே ரெடி, ஒரு உற்சாகமான இணை போதகரை கொடுத்து திருச்சபை வளர்ச்சிக்கு அவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபைக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை இப்படிப்பட்ட காரியங்கள், குடும்பங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைய வேண்டும், குடும்பங்கள் மீண்டும் தேவனுடைய திட்டத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த திருச்சபைக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கூடுகையில் செய்து கொடுத்த ஐயா மார்ட்டின் தேவபிரசாத் அவர்களுக்கும் சாஸ்திரியார் சாராள் மார்ட்டின் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சாஸ்திரியார் குடும்பம் பாரம்பரிய குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தினர் வந்து எங்கள் திருச்சபையில செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் பொன்சிங் அண்ணன் சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்ட ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டேன். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் நீர்தான் ஏற்படுத்தி இருக்கிறாரா என்று சொன்ன பொழுது எனக்குள் சந்தோஷமா இருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், தேவன் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நினைத்தேன். பெற்றோர்களாகி எங்களை திரும்பும்படியாய், பிள்ளைகளை எப்படி வளர்க்கும்படியாய், அன்று மேவி புஸ்தகத்தை போல இருந்த எங்களை ஆண்டவர் தண்டனைக்குரிய இருந்த எங்களை தண்டனையிலிருந்து நீக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தண்டனையிலிருந்து மீட்க அந்த வார்த்தையின்படி எங்களை தேற்றினபடினாலும், இந்த 3ஆவது நாள்ல நம்பிக்கை கொடுக்கிற செய்தியை உலகம் எப்படி சொன்னாலும் கிறிஸ்து நம் பட்சத்திலிருந்து சொல்லுகிற அந்த செய்தியை கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருந்தது. அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கோடான கோடி நன்றி. அவர்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தி தேசத்திற்கும் திருச்சபை உயிர்ப்பிக்கிற காரியங்கள்ல கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளி திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்களும் செவியுங்கள், குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் நன்றி. ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த 3 நாள் குடும்ப ஆசீர்வாத முகாமிலே உமது பிள்ளைகள் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தெளிவாய் குடும்பங்களுக்கு என்று சொல்லி இந்த செய்திகளை நீர் கொடுத்திருக்கிறீர். கேட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட இவைகளை பயன்படுத்தி கொள்ள நீர் கிருபை தாரும். குடும்பங்களுக்குள்ளாய் அநேக பிரச்சனை மத்தியிலே கடந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்திலே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் வித்தியாசமான குடும்பங்களாய், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய குடும்பங்களாய் திகழ ஆண்டவர் தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்த கெஞ்சுகிறோம். செய்தியை பகிர்ந்து கொண்டு அருமையான தம்பதியரோடு கூட தங்கியிருந்து அவர்களை இன்னும் எங்களுடைய தேசத்திலும் இன்னும் அழைப்புக்கு இணங்க வெளிநாடுகளுக்கும் நீர் அழைத்து சென்று அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். இந்த இரவை எங்களுக்கு சமாதானத்தின் இரவாய் நீர் மாற்றி தாரும். புதிய நாள் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவீர் என்றால் அந்த நாளையும் கத்திருக்கென்று சொல்லி நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவருக்கு என்று சொல்லி காணிக்கை படைத்ததான கரங்களை நீர் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இந்த காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகாரம் செய்து இவைகள் உங்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுவழி நடத்தும். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய ஆய்வோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போக்கிடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.